இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் செல்லலாம். நம்ம எல்லாரும் வேத வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 24வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமா என்னோடு சேர்ந்து வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். தேவனே, உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் தான் என்னது? சத்தியம். அந்த சத்தியம் தான் நம்ம என்ன பண்ணுகிறதா? பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. இப்போ சத்தியம் என்றால் என்ன? உண்மை. இன்றைக்கு வேத வசனத்திலே இருக்கக்கூடியவைகளை, உண்மைகளை அநேக ஊழியர்கள் நமக்கு என்ன பண்ணுகிறதில்லை, அதை உண்மையாக எடுத்து என்ன பண்ணுகிறதில்லை, சொல்லுகிறதில்லை. அதற்கு பதிலாக அவைகளை திரித்து, அவைகளுக்கு தவறான அர்த்தம் கற்பித்து, அதை ஜனங்களை என்ன பண்ண வைக்கிறாங்க? நம்ப வைத்து திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். சோ வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிற முறை என்று ஒன்று இருக்கிறது. அந்த முறையை எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனா நான் அதை என்ன பண்ணியிருக்கிறேன்? கற்றிருக்கிறேன். அப்போ வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிற முறை என்ன முறையோ அந்த முறைப்படிதான் வேத வசனத்தை என்ன பண்ண வேண்டும்? வியாக்கியானம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த வசனம் எப்படி வியாக்கியானம் செய்யப்படும்? தவறாக வியாக்கியானம் செய்யப்படும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல நான் சில வசனங்களை உங்களுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்ற தலைப்பிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்ன, அதை எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அதுல போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 24வது அதிகாரத்திலே 40, 41, 42 வசனங்கள். அதன்படி இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2 முறை வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து எத்தனை முறை வரப்போகிறார்? 2 முறை வரப்போகிறார். முதலாவது அவர் ரகசியமாய் வருவார். இரண்டாவது அவர் எப்படி வருவார்? பகிரங்கமாக வருவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதற்கு இந்த வசனத்தை அவங்க என்ன பண்றாங்க? ஆதாரமாய் எடுத்துக்கொள்றாங்க. அதாவது ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் என்ன பண்ணப்படுவார்? கைவிடப்படுவார். சோ இதை வைத்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேரும் எங்க இருக்கிறாங்க? வயல்ல இருக்கிறாங்க. சரியா? அப்போ வயல்ல 2 பேர் இருக்கும்போது ஒருத்தர் என்ன ஆயிடுவாராம்? போயிடுவார். ஒருத்தர் என்ன ஆயிடுவார்? கைவிடப்படுவார். அப்போ அங்க என்ன எப்படி கணக்கு போடுறாங்க? 50-50, 50%, 50%. 100%. 2 பேர் தான் அந்த வயல்ல இருக்கிறாங்க. அதுல பாதி பேர் என்ன ஆயிட்டாங்க? போயிட்டாங்க. மீதி பாதி பேர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்க, 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எரித்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்போ அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. என்ன அரைச்சிக்கிட்டு இருக்காங்க? மாவு அரைச்சிட்டு இருக்காங்க 2 பேர் சேர்ந்து. வேற யாரும் அங்க இல்ல. அப்போ 2 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணப்பட்டாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணப்பட்டாங்க? கைவிடப்பட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இயேசு என்ன பண்ண போறாரு? திருடனை போல ரகசியமாய் வருவார். அது யாருக்குமே என்ன பண்ணாது? தெரியாது. யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் கண்மூடி கண் திறப்பதற்குள்ள என்ன பண்ணிடுவார்கள்? மாயமாக மறைந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப மாயமா மறைஞ்சிட்டா என்ன மட்டும் இருக்கும்? அவங்களுடைய வீடு இருக்கும், அவங்களுடைய கார் இருக்கும். அவங்க காரை ஓட்டிட்டு போனாங்கன்னா திடீர்னு மாயமா என்ன ஆயிடுவாங்க? மறைஞ்சிடுவாங்க. கார் மட்டும் என்ன ஆகும்? ஓடும். இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த மத்தேயு 24, 40, 42 வரைக்கும் இருக்கிற வசனத்தினுடைய அடிப்படையில இயேசு ரகசியமாய் வரப்போகிறேன் என்று அவர் என்ன பண்ணவில்லை? சொல்லவில்லை. அவர் இந்த வார்த்தைகளை ஏன் சொல்லுகிறார்? எதற்காக சொல்லுகிறார் அப்படின்னா, எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எல்லாரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகை எப்படி இருக்கும்னா சடுதியா இருக்கும். சடுதினா என்னது? சடனா அவர் என்ன பண்ணிடுவார்?
வந்துடுவார். அப்ப சடனா அவர் வரும்போது ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? அவரோடு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? கைவிடப்படுவார்கள். இப்போ ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே அவர்கள் அந்த நேரத்துல ஓடி போய் என்ன பண்ண முடியாது? பாஸ்டர் கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் இயேசுவை ஏத்துக்கிறேன், நான் இப்போ என் பாவத்தெல்லாம் இயேசு மன்னிக்கிட்டோம் அப்படின்னு அந்த நேரத்துல என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. எப்போ சொல்லியிருக்கணும்? முன்னாடியே, இப்போவே நமக்கு காலம் சமீபமா இருக்கும் போது, இப்போ நமக்கு ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் போது, இப்பொழுதே நாம் மனம் திரும்ப வேண்டியவைகளில் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்பி விட வேண்டும். நாம் ஆயத்தமாகிவிட வேண்டும். அப்பொழுது இயேசு எப்போ வந்தாலும் நாம் அவரோடு கூட என்ன பண்ணப்படுவோம்? சேர்த்து கொள்ளப்படுவோம், எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்போ இயேசு இந்த 24வது அதிகாரத்துல நம்ம இந்த பகுதி எந்த பகுதியிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 24வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வசனமாக நாம் பார்த்து எதுல முடித்தோம் அப்படின்னா, 25வது அதிகாரம் 46வது வசனத்துல முடித்தோம். அப்ப அந்த 24வது அதிகாரத்துல 27வது வசனத்துல இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அவர் ரகசியமாலாம் என்ன பண்ண மாட்டார்? வரமாட்டார். எப்படி வருவார்? பகிரங்கமாக வருவார். 27வது வசனம் எப்படி சொல்லுகிறது? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இப்ப நீங்க பிணம் இருக்கிற இடத்துல கழுகு என்ன பண்ணுகிறது? சுத்துகிறது. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு ஊர்ல அந்த இடத்துல கழுகு சுத்துதுன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அது என்ன பண்ணும்? தெரியும். அது போல இயேசு கிறிஸ்து வருவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்களுக்கும் அது என்ன பண்ணும்? தெரியும் என்று இயேசு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அடுத்து இருக்கக்கூடிய வசனங்கள் 30வது வசனம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு என்ன பண்ணுவார்கள்? புலம்புவார்கள். இது 30வது வசனம். இப்படியே தொடர்ந்து வரும்போதுதான் நம்ம எந்த வசனத்தை தாண்டி வரோம்? 40வது வசனத்தையும் தாண்டி வரோம். அப்ப 40வது வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக இயேசு என்ன சொல்றாருன்னா, 36வது வசனத்துல சொல்றாரு, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்போ நோவாவின் காலத்திலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். சோ நோவா காலத்துல என்ன நடந்தது? மக்கள் சாப்பிட்டாங்க, மக்கள் தண்ணி குடிச்சாங்க, மக்கள் பெண் எடுத்தாங்க, மக்கள் பெண் கொடுத்தாங்க. சோ அவங்க வாழ்க்கையிலே சகஜமாக நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கத்துல நோவா என்ன சொல்லிட்டே இருக்கிறாரு? மனம் திரும்புங்கள், பேழைக்குள் வாருங்கள், ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசிங்கள் என்ன பண்றாரு? பிரசங்கிக்கிறார். ஆனா அவங்க அதெல்லாம் கேட்காம அவங்க சகஜமா அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஜல பிரளயம் என்ன ஆயிடுச்சு? வந்து விட்டது. அது போல இயேசு கிறிஸ்துடைய காலத்துல என்ன பண்ணுமா? நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கும்? சகஜமா ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். திடீரென்று இயேசு என்ன பண்ணி விடுவார்? வந்து விடுவார். இதற்கு ஆதாரமாக இயேசு சில உவமைகளை என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். அதற்கு கீழே நீங்க 40 தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 42வது வசனத்துல, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அப்போ அந்த 2 பேர்ல ஒருத்தர் கைவிடப்படுவார், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார் சொன்னதுக்கு அப்புறம் தான் இயேசு இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால்
விழித்திருங்கள். அப்போ அந்த 2 பேர்ல இயேசு எப்போ வருவார்னு அவங்களுக்கு தெரியாது. ஆயத்தமா இருந்தவர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆயத்தமா இல்லாதவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? கைவிடப்பட்டுட்டாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். 44வது வசனத்துல பாருங்க, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்புறம் பாருங்க, 4 உவமைகளை சொல்றார். ஒரு உவமை என்னன்னா, எஜமான் வேலைக்காரர்களுக்கு சில பொறுப்பை கொடுத்துட்டு என்ன பண்றாரு? போயிடுறார். அப்போ அங்க உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்ன பண்றான்? எஜமான் கொடுத்த வேலைகளை என்ன பண்றான்? கரெக்டா செய்யறான். திடீரென்று எஜமான் வந்து விடுகிறார். அந்த கதையில எதுல 24, 45 51 வசனங்கள்ல எஜமான் எப்படி வந்துடுறாரு? திடீர்னு சடனா வந்துடுறாரு. அதே மாதிரி 25ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள், 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. அதுல 5 கன்னிகைகள் எண்ணெய் இல்லாம கடைக்கு போயிடுறாங்க. 5 கன்னிகைகள் எண்ணெயோடு இருக்கிறாங்க. திடீர்னு யார் வந்துடுறா? மணவாளன் திடீரென்று வந்து விடுகிறார். சோ 2வது உவமை. 3வது ஒரு உவமை 25வது அதிகாரம் 14-30 வசனங்கள். எஜமான் வந்து ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுக்கிறார். அந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா திடீரென்று யார் வந்து விடுவா? எஜமான் வந்து விடுவார். அந்த வேலைக்காரங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. திடீர்னு எஜமான் என்ன பண்ணிடுவார்? வந்து விடுவார். இந்த 3 கதையிலையும் இயேசு சொல்ல வருகிற கருத்து என்ன? என்னுடைய வருகை எப்படி இருக்கும்? திடீர் என்று இருக்கும், சடுதியா இருக்கும். அதற்கு உதாரணமாக 3 கதைகளை என்ன பண்றாரு? சொல்றார். இந்த 3 உதாரணங்களும் எதை குறிக்கிறது? அவருடைய வருகை எப்படி இருக்கும்? திடீர் என்று இருக்கும். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அவரோடு என்ன பண்ணப்படுவார்கள்? இணைக்கப்படுவார்கள், சேர்க்கப்படுவார்கள். அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? 31-46, 25வது அதிகாரம் 31-46 நியாய தீர்ப்பு என்ன ஆகிறது? உண்டாகிறது. என்ன நியாய தீர்ப்பு? யாரு இயேசுவை நம்பவில்லையோ, நீதியாக நடக்கவில்லையோ, அவர்கள் நித்திய ஆக்கினையை அடைவார்கள். நீதிமான்களோ நித்திய ஜீவனை என்ன பண்ணுவார்கள்? அடைவார்கள் என்று 46வது வசனத்துல இயேசு என்ன பண்ணுகிறார்? சொல்லி முடிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றிய காரியங்கள். இப்போ நம்ம போன வாரத்துல இதை குறித்து படிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர்ல இருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி 1 கொரிந்தியர்ல இருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன். அங்கேயும் என்ன நடக்குதுன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே அதை வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ நாம என்ன பண்ணுவோமா? எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ற ஒரு வார்த்தை. அப்போ இந்த இடத்துல கூட என்ன சொல்றாங்கன்னா, ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்படுவது அப்படின்னு சொல்லும் போது, இயேசு வானத்துல வந்தா கூட அது யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? வேற யாருக்கும் என்ன பண்ணாதான்? தெரியாதான். சோ அதையும் என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் ரகசியமா தான் இயேசு வர்றாரு. ஏன்னா அவர் வர்றது யாருக்குமே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இயேசுவன் நம்பினவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் இயேசு வர்றது. அதனால நம்ம ஆகாயத்துல என்ன பண்ணப்படுவோம்? ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் இதே மாதிரி 1 கொரிந்தியர் 15:51 கூட கண் இமைக்கும் நேரத்தில், ஒரு நொடி பொழுதில் நாம் என்ன பண்ணப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அதையும் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு ரகசியமா வரும்போது நம்ம என்ன ஆயிடுவோம்? கண்ணிமைக்கும் நேரத்திலே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சேர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 விளக்கமும் என்னது? தவறான விளக்கம். ஏன் தவறான விளக்கம்ன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த 4வது அதிகாரத்துல வெறும் 17வது வசனத்தை மட்டும் வாசித்தால் நம்ம தவறான அர்த்தத்தை தான் என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். நாம அந்த 17வது வசனத்தை மட்டும் வாசிக்காம 13ல இருந்து வாசிக்கணும்.
இப்ப 13 இருந்து வாஸ்தாதான் பவுல் ஏன் இந்த வசனங்களை தெசலோனிக்கேயாவில் இருக்கக்கூடிய பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களுக்கு சொன்னார் என்பது நமக்கு தெரியும். சரியா? 13வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்போ அந்த சபை மக்கள் என்னென்னலாம் செய்யறாங்க? முதல்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த சபையில இறந்து விடுகிறார். யாருக்குள்ள இருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார். விசுவாசியாக மாறி அவர் இறந்து போய் விடுகிறார். இப்போ அந்த சபை மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் அவர்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல இருக்கிறார்கள். மற்றவர்கள்னா யாருன்னா, அந்த காலத்தில் இருந்த கிரேக்க உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள். கிரேக்கர்களுடைய தத்துவம் என்னன்னா, ஒருத்தர் மறைந்து விட்டால், அவர் இறந்து விட்டால், அவர் மண்ணோடு மண்ணாக என்ன ஆயிடுவார்? போய்விடுவார். அதோடு அவரை நாம் என்ன பண்ணவே முடியாது? பார்க்கவே முடியாது, சந்திக்கவே முடியாது. அவர் வாழ்ந்தார், மறைந்தார், மண்ணோடு மண்ணாக என்ன ஆயிட்டார்? போய்விட்டார். இதற்கப்புறம் அவரை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணவே முடியாது? பார்க்கவே முடியாது. அதனால இவங்க எப்படி இருக்காங்களாம்? நம்பிக்கை அற்றவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை இனிமேல் என்ன பண்ணவே முடியாது? பார்க்கவே முடியாது. அப்படி அதனால அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இன்னும் அதிக துக்கமாக என்ன பண்ணுவார்கள்? காணப்படுவார்கள். அதனால்தான் இங்க சொல்றாரு, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து. அப்ப இனிமேல் இவனை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? துக்கம் சாதாரண லெவலை விட அதிகமா என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. அப்போ துக்கம் அதிகமாயிடுச்சு, நம்பிக்கையும் இல்ல. யாரை போல இருக்கிறாங்க? மற்றவர்களை போல இருக்கிறாங்க. மற்றவர்களா சபைக்கு வெளியே இருக்கிறவங்களை போல இருக்கிறாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, இது அறிவோடு இருக்கிறீங்கல்ல, எப்படி இருக்கிறீங்க? இந்த மரணத்தை பற்றி, மரணத்துக்கு பின்பதாக என்ன நடக்க போகிறது, அல்லது நம்பிக்கை இல்லாமல் போக போகிறதா, இவர்கள் இதோடு மறைந்து போக போகிறார்களா என்பதை பற்றிய அறிவே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி உங்களை நாங்கள் அறிவுள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் எப்படி தெரியுமா? அறிவையே பயன்படுத்தக்கூடாது. நீ சபைக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டு வர்ற மாதிரி உன் புத்தியும் என்ன பண்ணி வச்சுட்டு வா, கழட்டி வச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இங்க உள்ள நடக்கிறத நீ அப்படியே என்ன பண்ணணும்? ஏத்துக்கணும். ஏன் எதுக்குன்னா என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்க கூடாது. அது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவத்திலே நம்முடைய புத்தியை நாம் என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். இருதயத்தை ஒருமுகப்படுத்தி புத்தியை பயன்படுத்தி வேத வசனங்களை புரிந்து அறிவுள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் இந்த உலகத்தில் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். அப்ப இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எதை பற்றி அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, அறிவு இல்லை. நித்திரை அடைந்தவர்களை பற்றி சரியான புரிதல், அறிவு இல்லை. அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று ஒண்ணுமே தெரியாமல் இருக்கிறார்கள். அதனால பவுல் என்ன பண்றார்னா, அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வசனங்களை, இதற்கு பின்பதாக வர வசனங்களை அவர் என்ன பண்ணுகிறார்? எழுதுகிறார். இப்ப இந்த இடத்துல பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி சொல்லுகிறார். இப்போ இவர் இந்த இடத்துல எழுதுவதனுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி சொல்லுவது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவரா வாலண்டியரா வந்து இயேசுடைய வருகையை பற்றி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதனால நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லல. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். 1 தெசலோனிக்கேயர்ல அவர் என்ன சொல்ல வராரு? அங்க இருக்கிறவங்க மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்னும் தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு இறந்தவங்களை பற்றிய நம்பிக்கை முழுசா என்ன ஆயிடுச்சு? போய்விட்டது. இப்போ அவங்களுக்கு சில விஷயத்தை என்ன பண்ணணும்? விளக்கி சொல்லணும். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவருடைய நிலை என்ன? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? இதை அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். இதுதான் பவுலுடைய நோக்கம்.
அதனால அந்த நோக்கத்திற்காக தான் இனிமேல் வாசிக்கக்கூடிய வசனங்களை அவர் என்ன பண்ணி இருக்கிறார், இங்க எழுதி வைத்திருக்கிறார். சோ இப்போ அவர் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இதோட முடிந்து போயிடுச்சு, அவங்க வாழ்க்கை இதோட முடிந்து போயிடுச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் மறுபடியும் என்ன பண்ண போகிறார்கள், உயிரோடு எழும்ப போகிறார்கள். இதைத்தான் அவர்களுக்கு அவர் என்ன பண்ண போகிறார், இதற்கு அப்புறமா இருக்கிற வசனங்கள் மூலமாய் சொல்ல போகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை எல்லாம் கவனமா கேளுங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். சோ மரித்தவர்கள் மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள், இதோடு அவர் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இல்லை. அப்போ என்ன சொல்றாரு, எப்படி இயேசு மரித்து உயிரோடு வந்தாரோ அது போல இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறுபடியும் என்ன பண்ணுவார்கள், உயிரோடு வருவார்கள். முதல் பாயிண்ட் சொல்லிட்டார். அடுத்தது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அடுத்த கேள்வி என்னன்னா, அப்போ உயிரோடு இருக்கிற நம்ம என்ன, உயிரோடு இருக்கிறோமே நமக்கு என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு என்ன பண்ணுவதில்லை, முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, ஆரவாரம்னா என்ன சொல்லுங்க, கல்யாண வீட்டுல கல்யாண பெண்ணை இங்க இருந்து கோயிலுக்கு கொண்டு போறாங்க அல்லது குதிரை மேல உட்கார வச்சு கூட்டு போறாங்கன்னா என்ன நடக்கும், ஒரு பெரிய மேல தாளம் ஆரவாரம் என்ன பண்ணும் நடக்கும். அப்போ அது என்ன அடையாளம், எல்லாருக்கும் இங்க ஏதோ ஒரு விசேஷம், ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்ன பண்ணுகிறது, நடக்கிறது. ஒரு துக்கம் நடந்தாலும் ஒரே ஆரவாரமா ஆர்ப்பாட்டமா என்ன பண்ணும் இருக்கும். அப்படின்னா என்ன, அங்க ஒரு துக்ககரமான காரியம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் இயேசு வருகையிலே என்ன இருக்குமா, ஒரு பெரிய ஆரவாரம். அப்புறம் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தம் என்ன சத்தம்னா, எக்கால சத்தம் என்ன பண்ணப்படுமா, தொனிக்கப்படும். அப்புறம் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் எங்கிருந்து வருவார், வானத்திலிருந்து இறங்கி. வானத்திலிருந்து இறங்கி வரதை எல்லாரும் பார்க்க முடியுமா சொல்லுங்க, கட்டாயமா முடியும். அததான் பவுலும் இங்க சொல்றாரு. ஆனா அவர் சொல்லுவதன் நோக்கம் இயேசுடைய வருகை அல்ல, இறந்தவங்க எப்படி உயிரோட வரப்போறாங்க, எப்ப வரப்போறாங்கன்றதான் அவர் என்ன பண்றாரு, முக்கியமா சொல்றாரு. ஆனா அதை சொல்லும் போது எதை சொல்லி ஆகணும், அவருடைய வருகையை சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வருகும் போதுதான் இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க, உயிரோட எந்திரிக்க போறாங்க. அதனால என்ன சொல்றாரு, அப்பொழுது வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ இறந்தவங்க எங்க இருப்பாங்க, எங்க இருப்பாங்க, அவங்க மண்ணோட மண்ணா போயிட்டாங்களா, அவங்க இதோட இல்லவே இல்லையா, இல்ல, அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. உயிரோடு இருக்கிறவங்களும் சரி எல்லாரும் யாரோடு சேர்க்கப்பட்டாங்க, கர்த்தரோடு இணைக்கப்பட்டு இப்போ கர்த்தருடனே கூட எது வரைக்கும் இருப்போம், கர்த்தருடனே கூட எப்பொழுதும் இருப்போம். நித்தியமா என்ன பண்ணுவோம், இருப்போம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஏன்னா அவங்க அதிக துக்கத்துல இருக்கிறாங்க. என்ன துக்கம், இறந்து போனவர் இனிமேல் என்ன பண்ணவே முடியாது, பார்க்கவே முடியாது. இப்போ இந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்களுக்கு என்ன வருது, ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல். என்ன ஆறுதல் தேறுதல், இந்த மரித்தவர்களை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நாம் மறுபடியும் ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம், சந்திக்க போகிறோம், பார்க்க போகிறோம். அவர்கள் மறுபடியும் என்ன பண்ண போகிறார்கள், எழுந்திருக்க போகிறார்கள். சரியா, இதுதான் 1 தெசலோனிக்கே பவுல் சொல்றதனுடைய காரணம், நோக்கம். அவருடைய நோக்கம் வருகையை பற்றி சொல்லுவதல்ல, உயிரோடு எழுந்திருப்பவர்களை பற்றி சொல்லுவது. அவர்கள் உயிரோடு எழுந்து எப்படி இருப்பார்கள், எங்கு இருப்பார்கள் என்று சொல்லுவதுதான் யாருடைய நோக்கம், பவுலுடைய நோக்கம். சரி, 1 கொரிந்தியருக்கு போவோம். மறுபடியும் 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் 2 பகுதி இருக்கு. அதுல
ரெண்டு பகுதியிலையும் எதை பத்தி பேசுறாருன்னா மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து பேசுகிறார். இதுல நமக்கு ரொம்ப தெளிவாவே அங்க சொல்றார். முதல்ல வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:12 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? சோ அப்ப உங்களில் அப்படின்னு சொல்லும் போது கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவர்களில் சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த வசனத்தின்படி என்ன சொல்றாங்க? கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். புரியுதா? அப்போ அங்க சொல்லப்படக்கூடிய அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அங்க இருக்கிறவங்க மரித்தவங்க உயிரோட எந்திரிப்பாங்களா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அல்லது சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மரித்தவங்க உயிரோட என்ன பண்ண மாட்டாங்க, எந்திரிக்க மாட்டாங்கன்னு எங்க சொல்றாங்க? கொரிந்து பட்டணத்துல இருக்கக்கூடிய சர்ச்சில் சொல்றாங்க. இப்போ அந்த சொல்றாரே ஒருத்தர், அவருக்கு தான் பவுல் என்ன பண்றாரு? இங்கே பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? அவர் உயிரோட வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு பதில் கொடுக்கிறார். நீங்க 12வது வசனத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. என்ன பதில்? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க. அப்போ ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் எதை அதிகமாய் பிரசங்கித்தார்கள்? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? எழுந்திருக்கிறார் என்று பிரசங்கித்திருக்கிறார்கள். அப்ப பவுல் கேட்கிறாரு, இப்படி நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்திருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அப்படி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய வசனங்கள்லாம் எதை பற்றி? மரித்தோர் என்ன பண்ண போகிறார்கள்? உயிரோடு எந்திரிக்க போகிறார். ஏனென்றால் அந்த சபையிலே ஒரு சிலர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ இனிமேல் வரக்கூடிய வசனங்கள்லாம் எதற்கான பதில்? உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கான காரணங்கள். சரிங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி வருகிறது. 15வது அதிகாரத்துல 35வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்? பாருங்க, முதல்ல மரித்தோர் உயிரோட எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கேள்வி? சரி, அப்படியே உயிரோடு எந்திரிச்சா மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். அப்போ ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான்? சரிப்பா, மரித்தவங்க உயிரோடு எந்திரிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அப்போ மரித்தவங்க எப்படி எந்திரிப்பாங்க? ஒரு கேள்வி. அடுத்தது, எப்படிப்பட்ட சரீரத்தோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாராம், சொல்றாரு, கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. இப்போ இதுக்கப்புறமா வர்ற வசனம் எல்லாம் எதுக்கு பதில்? எதுக்கு பதில்? மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார், அதற்கான பதில். அடுத்த கேள்வி என்ன? எப்படிப்பட்ட சரீரத்தோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, அதற்கான பதில். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்ப நமக்கு நேரம் இல்லாதனால அதை முழுசா நம்ம என்ன பண்ண முடியாது, வாசிக்க முடியாது. சரி, அப்போ இங்க ஒரு சில வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். 51, 52 மட்டும் வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கேள்வி என்ன? மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படி எழுந்திருப்பார்கள்? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? எக்காலம் தொனிக்கும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னா, அழிவில்லாதவர்களாய் என்ன பண்ணுவார்கள்? எழுந்திருப்பார்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் 2 வசனத்தை வாசிப்போம். 53, 54. எப்படிப்பட்ட சரீரத்தோடு அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்றார். 53, 54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். சோ இந்த சரீரம் எதை தரித்து கொள்ளுமா?
அழிவுள்ள சரீரம் இப்ப எதை தரித்துக் கொள்ளுமா? அழியாமை. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் எதை தரித்துக் கொள்ளுமா? சாவாமையை என்ன பண்ணுமாம்? தரித்துக் கொள்ளும். அப்புறம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணம் என்ன ஆகப்பட்டதா? விழுங்கப்பட்டது. இனிமேல் என்ன இல்லை? மரணம் இல்லை. அல்லேலூயா. அப்போ எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு அவர்கள் எழுந்திருப்பார்கள் அப்படின்றதுக்கு தான் பவுல் இங்க என்ன கொடுக்கிறார்? விளக்கம், பதில் கொடுக்கிறார். இந்த இடத்துலதான் மறுபடியும் என்ன சொல்றாரு பாருங்க. 51வது வசனத்துல, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது என்னது? ரகசியம். அதனால இது என்ன வருகையா? ரகசிய வருகை. சோ இந்த இடத்துல அவர் எதை சொல்றாராம்? ரகசிய வருகை பத்தி சொல்றாராம். இல்ல, அவர் என்ன சொல்றாரு? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆனா சொல்லிட்டாரு, அது என்ன இல்ல, அதுக்கப்புறம் ரகசியம் கிடையாது. அவர் என்ன ரகசியம் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் அது என்ன இல்ல, ரகசியம் கிடையாது. அவர் என்ன ரகசியம் சொல்றாரு? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய காலத்துல யார் வந்துருவா? இயேசு வந்துருவார். அதனால அவர் சொல்றாரு, நம்ம காலத்திலே இயேசு வந்துருவாரு, அதனால நாம் என்ன ஆக போறதில்ல? நித்திரை அடைய போகிறதில்ல. அப்புறம் ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, எக்காலம் என்ன பண்ண மாட்டோமா? தொனிக்கும். அப்பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதிலே என்ன ஆகுமா? மறுரூபமாக்கப்படுவோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவார்கள்? எழுந்திருப்பார்கள். அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் என்ன பண்ண போறோம்? மறுரூபமாக்கப்படுவோன்றார். தெசலோனிக்கேயர்ல என்ன சொல்றாரு? இயேசு வானத்துல இறங்கி வரும்போது மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாரு? எழுந்திருப்பார். உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்களில் அவரோடு கூட என்ன பண்ணப்படுவோம்? சேர்த்து கொள்ளப்படுவோம். இப்போ பவுல் ஒரே பவுல் தான். தெசலோனிக்கேயர்ல என்ன சொல்றாரு? வானத்துல இயேசு வருவார்ன்றாரு. 1 கொரிந்தியர்ல வானத்துல இயேசு வருவார்ன்றதை மட்டும் சொல்லல, மற்றபடி என்ன சொல்லி இருக்கிறாரு? எக்காலம் தொனிக்கப்படும், அப்பொழுது மரித்தவர்கள் என்ன பண்ணுவார்கள்? எழுந்திருப்பார்கள். நாம் உயிரோடு இருக்கிற நாம் என்ன ஆகுவோம்? மறுரூபமாகும். சோ இந்த 2 இடத்துலயுமே அவர் எதை பத்தி பேசல? ரகசிய வருகையை பற்றி அவர் என்ன பண்ணவில்லை? பேசவில்லை. 2 இடத்துலயும் அவர் என்ன சொல்றாரு? பகிரங்கமா இயேசு என்ன பண்ண போறார்? வரப்போகிறார். எக்காலம் ஊதப்பட போகிறது. எக்கால சத்தம் எல்லாருடைய காதுகளிலும் என்ன பண்ண போகிறது? கேட்கப்பட போகிறது. இப்போ நல்லா கவனிக்கணும். இயேசு தன்னுடைய வருகை பற்றி சொல்லும் போது அவர் தான் பகிரங்கமாக வரப்போகிறேன் என்றுதான் இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். இப்போ இயேசு சொன்னதுக்கு எதிரா பவுல் என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது. இயேசு சொன்ன போலதான் அவர் என்ன பண்ணி ஆகணும்? சொல்லிதான் ஆகணும். அதற்கு எதிராகவோ அதற்கு மாறாகவோ பவுல் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஆகவே பவுல் சொல்லுவதை எதை பற்றி தான் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை பற்றி சொல்லுகிறார். இயேசு பகிரங்கமா என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். ஒரே ஒரு முறைதான் வரப்போகிறார். அவர் வரும்போது ஆயத்தமா இருக்கிறவர்கள் அவரோடு கூட என்ன பண்ணப்படுவார்கள்? சேர்த்து கொள்ளப்படுவார்கள், எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா.